தொடர்ந்து இன்னைக்கு இந்த நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வராரு. இப்போ பாஜக கூட திமுக நெருங்கி பயணிக்கிறதா பாக்குறீங்களா? நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிட்டேன். திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்ப ஊடகம் நம்ம பத்திரிகை நண்பர்களும் நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சில விளக்கத்தை மட்டும் அந்த நேரத்தில் சொல்றேன். இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதே RS பாரதி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி ஒரு அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் மேலக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார். ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன். அல்லது திமுக சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவிச்சாங்க. இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், நாங்க 100 ரூபாய் நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவில் 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார். அப்ப திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க? அரசாங்கம் கலந்துக்கும், திமுக கலந்துக்காதுங்கிறாங்க. வேடிக்கையா இருக்குது. திமுக யாரு? திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர். திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு, பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு. ஆக திமுக கலந்து கொண்டதில்லை. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. எப்படி ரகசிய உருவாக்கின்றது இருப்பாருங்க. திரு அண்ணாமலை சொல்றாரு, அவரு 100 ரூபாய் நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா 100 ரூபாய் நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதுல நீங்க போய் இதுல கலந்துக்கிற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையா தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டது. பிறகு திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில ஒரு தேநீர் விருந்து கொடுக்கறாங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார். ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதே போல திரு கருணாநிதி அவர்களுடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில். அப்ப யார் திறக்கிறா? முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு திறக்கிறார். அவர் யார்? எப்ப இருந்தாரு? அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார், பிறகு அமைச்சராக இருந்தார். அந்த கட்சியை சார்ந்த ஒருவரை வைத்து தான் திறந்தார். இதே எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம். அப்ப நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல. ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனா வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஏன் திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டிருக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகி